காஞ்சி நவ் யூடியூப் சேனல் வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ 5 வருஷமா பிளானிங்ல இருந்த சென்னை சிட்டியோட எக்ஸ்பென்ஷன் பத்தி தான். சென்னை நம்ம தமிழ்நாட்டோட தலைநகரம், 4வது அதிக மக்கள் தொகை கொண்ட இந்தியன் சிட்டி, இந்தியாவில் 4வது பெரிய சிட்டி, உலகத்தில் 22வது அதிக மக்கள் நெருக்கடி கொண்ட சிட்டி. எக்கனாமியில் சென்னை இந்தியா அளவில் 4வது இடத்தை பிடிச்சிருக்கு. சென்னையோட மொத்த பரப்பளவு 1189 சதுர கிலோமீட்டர். சென்னையோட மொத்த பாப்புலேஷன் 89,17,750 பேர். டென்சிட்டி வைஸ் பார்த்தா சராசரியாக ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 7,500 பேர் இருக்காங்க. என்னடா அவன் காஞ்சி நவ்னு பேர் வச்சுட்டு சென்னையை பற்றி சொல்லிட்டு இருக்கான்னு பார்க்குறீங்களா? காரணம் இருக்குங்க. நேற்று நம்ம சட்டமன்றத்தில் ஹவுசிங் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட் மினிஸ்டர் மிஸ்டர் கே ராதாகிருஷ்ணன் சென்னையோட விரிவாக்கத்தை பற்றி அறிவிப்பு ஒன்று வெளியிட்டார். சென்னை சிட்டி ரொம்ப ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகுது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். சென்னை மட்டும் இல்லாமல் சென்னையை சுற்றி இருக்கிற ஸ்ரீபெரும்புத்தூர், செங்கல்பட்டு, திருவள்ளூர்லையும் நிறைய கம்பெனிஸ் வந்துடுச்சு. அதனால நிறைய மக்கள் அங்கேயே மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால சென்னை மெட்ரோபாலிட்டன் ஏரியா, அதாவது சென்னையோட மாநகர எல்லை விரிவுபடுத்துவதை பற்றி தான் இந்த அறிவிப்பு. இந்த பக்கம் பொன்னேரி பூந்தமல்லியையும் அந்த பக்கம் ஸ்ரீபெரும்புத்தூர், தாம்பரம், செங்கல்பட்டு வரைக்கும் புது சென்னை விழுங்க போகுது. புது இந்தியா பிறந்ததுக்கே கவலைப்படலை, புது சென்னைக்கு இவ்வளோ பில்டப்பு அப்படின்னு கேட்குறீங்களா? இருக்குங்க. நம்ம காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பல ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ் பல பேருக்கு தெரியாமல் மறைஞ்சிருக்கு. இப்போ நகரமயமாச்சுன்னா அந்த தொன்மையான இடங்கள் அழியறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டத்தோட பரப்பளவு குறைஞ்சதுன்னா அந்த மாவட்டத்துக்கு கிடைக்க வேண்டிய நிதியும் மதிப்பும் குறையறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதனால் அந்த மாவட்டத்து மக்கள் கொஞ்சம் வருத்தத்தோடு தான் இருக்காங்க. எது எப்படியோ சிட்டின்னு சொல்லி கொஞ்சமாக இருக்கிற மரங்களையும் விவசாய நிலங்களையும் அழிக்காமல் இருந்தால் சரி.